മരച്ചില്ല വെട്ടാൻ കയറിയ യുവാവ് അരികിലെ വൈദ്യുതി ലൈനിൽ നിന്നുള്ള ഷോക്കേറ്റ് മരിച്ചു. ചട്ടമൂന്നാർ സ്വദേശി ഗണേശൻ 35 വയസ്സാണ് മരിച്ചത്. ഇന്നലെ വൈകിട്ടോടുകൂടി ആടിനായുള്ള തീറ്റ ശേഖരിക്കാനായി മരത്തിൽ കയറി മരച്ചില്ലകൾ വെട്ടി വീഴ്ത്തുന്നതിനിടെ ഒരു മരച്ചില്ല സമീപത്തെ വൈദ്യുതി ലൈനിൽ കുടുങ്ങി. ഇതിലൂടെ എർത്ത് പാസായി വൈദ്യുതാഘാതം ഏൽക്കുകയായിരുന്നു. ഗണേശനെ കാണാത്തതിനെ തുടർന്ന് ഇന്ന് രാവിലെ ബന്ധുക്കൾ നടത്തിയ തിരച്ചിലിനൊടുവിലാണ് മരത്തിൽ വൈദ്യുതാഘാതമേറ്റ് മരിച്ച നിലയിൽ കണ്ടെത്തിയത്. வீடு கூட நல்ல வீடு கிடையாது. அவருக்கு ரொம்ப புத்திமுட்டு. ஒரு விவரம் அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் காலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனியில் அவருக்கு வேலை கொடுக்கல. அவர் இந்த மாட்டில் உள்ள வருமானம் வச்சு தான் அவங்க குடும்பத்தை கொண்டுட்டு போகுது. பேர் கணேசன், என் தம்பி. என்ன அவர் 5 மணிக்கு பில்லுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு பில்லுக்கு போகிறேன், மாடு பற்றிட்டு வரேன், பில் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போகும்போது நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். இவர் எனக்கு ஃபோன் பண்ணியாச்சு. தம்பி இப்போ ஃபோன் பண்ணும்போது நான் நைட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, காப்பி காட்டுக்கு நைட்டு வேலைக்கு போயிருப்பாங்க நினச்சிட்டு நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அப்புறம் காலையில் வந்து 6 மணி இருக்கும், இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பால் எடுக்க கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடும்போது தான் அப்போ என்னன்னு கேட்கும்போது நைட் ஃபுல்லாக வரவே இல்லை, வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து 2 பால் எடுத்து கொடுத்துட்டு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டோம் இன்னும் ஒரு பால் எடுக்க எனக்கு மாடு கணக்கு தோல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கீழே வேலைக்கு போகணும், பார்த்துட்டு சம்பவம் அப்படின்னு சொல்லி அது நாங்கள் போயிட்டோம். ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.